சிறையில் அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்டவர்கள் தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை மருத்துவமனையில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை OPD இயங்குகிறது. மேலும் சிறைவாசிகளுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் பொழுது அவர்கள் புதுவை அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை போன்றவற்றிற்கு காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். குறிப்பாக போதை பழக்கம் உள்ளவர்கள் சிறைக்கு வரும்போதே அவ்வப்பொழுது வலிப்பு போன்றவை ஏற்படுகிறது. மேலும் சிறையில் மருத்துவர் அல்லாத நேரங்களில் சிறைவாசிகளுக்கு மாரடைப்பு, வலிப்பு நோய் மற்றும் பல நோய்களில் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு சிறைத்துறையானது அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகளுக்கு முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சென்னையை சேர்ந்த திரு காரல் மார்க்ஸ் அவர்கள் அனைவருக்கும் சிறப்பாக பயிற்சி அளித்தார். மேலும் சிறை கண்காணிப்பாளர் திரு பாஸ்கர் பேசுகையில், தற்காலத்தில் மனிதனிடம் உணவு பழக்க வழக்கம் என்பது முழுமையாக மாறிவிட்டது. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மனித உயிர் விலை மதிப்பற்றது. அவ்வப்பொழுது சாலை விபத்து, வலிப்பு நோய், மாரடைப்பு போன்றவற்றால் மனிதம் அதிகம் பாதிக்கப்படுகிறது. இவ்வாறான நேரங்களில் குறிப்பாக 10 நிமிடத்திற்கு நாம் முதலுதவி அளித்தால் ஒரு உயிரை காப்பாற்றிவிடலாம், அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கலாம். எனவே மக்களாகிய அனைவரும் முதலுதவி எவ்வாறு அளிப்பது என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அலர்ட் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தையல் நாயகி, ராஜ்குமார், ராஜசேகரன் மற்றும் சண்முக சுந்தரம் கலந்து கொண்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். புதுச்சேரி சான்றோர் குல கிராமணியார் நாடார் சபையின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சான்றோர் குல கிராமணியார் நாடார் சபையின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா சபையின் மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் பாலாஜி திரையரங்கில் இருந்து ஊர்வலமாக சென்று ராஜா சதுக்கத்தில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராம், துணைத் தலைவர் திருச்சந்திரன், லிங்கு, ராஜா, துணை செயலாளர் குருமூர்த்தி, பொருளாளர் பசுபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் நாடார் நிர்வாகிகள், ஏராளமான கிராமணியர் நாடார் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர், மக்கள் தலைவர் திரு ப. கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி திரளாக புறப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் திரு கண்ணன் அவர்களின் மகன் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி திரளாக புறப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமது எளிமை நேர்மை பண்பால் மக்கள் தலைவரை தன்பால் ஈர்த்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை போற்றி புகழுவோம் என கோஷமிட்டனர். காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜா திரையரங்கம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் உருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் விதமாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் நேரில் சென்று காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பூத்தூவி மரியாதை செலுத்தினர். காமராஜரின் 123வது பிறந்தநாளையொட்டி ராஜா திரையரங்கம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் விதமாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் நேரில் சென்று காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பூத்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல அரசியல் கட்சிகள் மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் புதுவை மாநில தலைவர் சீனிவாசன் மற்றும் மாநில செயலாளர் வல்லவன் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பூத்தூவி மரியாதை செலுத்தினர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவர் ஆரி சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் வண்ண அருவி கலைக்கூடத்தில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் சேகர், பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், மாவட்ட தலைவர் வேல்முருகன் உட்பட நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தயாளன், அசோகன், முத்துராமன், பிரபு, சரவணன், கோதண்டபாணி, ஆனந்த் பத்மநாபன் மற்றும் வண்ண அருவி கலைக்கூடத்தின் நிறுவனர் ராஜேஷ், மரிப்லோமின், ஓவியர் சக்திதாசன், ராம்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த பழம்பெரும் திரைப்பட நடிகை சரோஜாதேவி அம்மையாரின் மறைவையொட்டி புதுச்சேரி மாநில அகில உலக எம்ஜிஆர் பொதுநல இயக்கத்தின் சார்பில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில அகில உலக எம்ஜிஆர் பொதுநல இயக்கத்தின் சார்பில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலையின் அருகில் மறைந்த கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அம்மையார் அவர்களுக்கு அமைப்பின் கௌரவ தலைவர், உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில தலைவர் கண்ணையன், மாநில செயலாளர் பாலசுப்ரமணியன், மாநில பொருளாளர் முருகவேல் மற்றும் இயக்கத்தின் நிர்வாகிகள் எம்ஜிஆர் சரவணன், கோவிந்தராஜ், பாடகர் ஐயனார், பாடகி கலைமாமணி கோபிகா, ஜெகநாதன், பெயிண்டர் சேகர், தேவேந்திரன், அன்பழகன், கவிஞர் சரவணன், ராமலிங்கம், அக்குமுட்டான், சேஷாத்திரி, முருகன், டீக்கடை முருகன், பேராசிரியர் அண்ணா, எம்ஜிஆர் கருணா, மாநில பொருளாளர் முருகவேல், மயூரா பன்னீர்செல்வம், பேராசிரியர் ஜெகன், பாலசுப்ரமணியன் மற்றும் பலரும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர்.
மணவெளி தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி நூலகம், கட்சி அலுவலகம் சன் சண்முகம் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ திறந்து வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி திமுக சார்பில் முத்தமிழ் கலைஞர் நூலகம் திறப்பு விழா, கட்சி அலுவலகம் திறப்பு விழா, ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மணவெளி தேர்முட்டு வீதியில் நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவிற்கு பொதுக்குழு உறுப்பினரும் மணவெளி தொகுதி திமுக பொறுப்பாளருமான சன் சண்முகம் தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் ராஜாராம், முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி அவைத்தலைவர் முருகையன், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், பொருளாளர் செல்லப்பன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் சக்திவேல், மீனவர் அணி துணை அமைப்பாளர் குமணன் வீரபுத்திரன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தமிழ்பிரியன், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் வரவேற்று பேசினர். திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெயரில் அமைக்கப்பட்டிருந்த நூலகத்தை திறந்து வைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து மணவெளி தொகுதி கழக அலுவலகத்தை திறந்து வைத்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்த விழாவில் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கெனடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, நந்தா சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், ஜேவிஎஸ் ஆறுமுகம், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், சக்திவேல், வேலவன், வேலன், கோபாலகிருஷ்ணன், நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், சீதாராம், நடராஜன், சௌரிராஜன், சக்திவேல், தியாகராஜன், ரவிச்சந்திரன், இளஞ்செழியன் பாண்டியன், கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், அணிகளின் அமைப்பாளர்கள் தோமுசா அண்ணா அடைக்கலம், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மதிமாறன் மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டை ராஜாநகர் விரிவாக்கத்தில் ரூபாய் 27 லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் விரிவாக்கம் பகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 27,46,000 மதிப்பீட்டில் பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், ஜமாத்தாரர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். தொகுதி மின்சார பிரச்சனைகள் தொடர்பாக அதிகாரிகளை சந்தித்த எம்எல்ஏ அனிபால் கெனடி அவர்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதி பகுதிகளில் நிலவி வரும் மின்சாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் மின்துறை உதவி பொறியாளர் முத்தானந்தம் அவர்களை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். டாக்டர் அம்பேத்கர் சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் பூங்காவில் மின் விளக்குகள் செயலிழந்துள்ளன. இதை உடனடியாக பழுது பார்த்து சரி செய்ய வேண்டும் எனவும், தமிழ்தாய் நகர், அப்பாவு மேஸ்திரி வீதி, வானரப்பேட்டை மற்றும் பெரிய பள்ளி பகுதிகளில் அடிக்கடி மின் அழுத்தம் குறைவாக இருப்பதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அதிகாரிகளிடம் எடுத்துரைத்தார். அத்துடன் வம்பாக்கீரப்பாளையத்தில் உள்ள அங்காளம்மன் ஆலயம் எதிரில் அமைந்துள்ள ஐமாஸ் தெருவிளக்கு பல மாதங்களாக எரியாமல் உள்ளதை சுட்டிக்காட்டி அவற்றையும் உடனடியாக சீரமைக்குமாறு வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினரின் இந்த மனவெழும்பலுக்கு பதிலளித்த மின்துறை அதிகாரிகள் குறைவான காலத்துக்குள் அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். இந்த சந்திப்பில் உப்பளம் தொகுதி திமுக செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் இருதயராஜ் மற்றும் ராகேஷ், இளைஞர் அணி உறுப்பினர் பிலிப், வம்பாக்கீரப்பாளையம் பஞ்சாயத்து பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஆனி மாத சங்கடஹர சதுர்த்தி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஆனி மாதம் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்பு சாறு, அரிசி மாவு, இளநீர், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்புக், பேனா, ஸ்டேஷனரி பொருட்கள் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டில் உள்ள மோகனகண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராசரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி மற்றும் கரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 4000 மாணவர்களுக்கு இலவச புத்தகப்பை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, செந்தில்குமரன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னி சுப்பிரமணியன் மற்றும் பார்த்திபன், வார்டு தலைவர் நாராயணன், சுவாமிநாதன், ஜெயராமன், ராஜா, சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் பிறந்த நாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சான்றோர் குல கிராமியர் நாடார் சபையின் மாநில தலைவர் சாமிநாதன் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பாஜகவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
காமராசர் பிறந்தநாளை முன்னிட்டு முருகம்பாக்கம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் கர்மவீரர் காமராசர் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அறங்காவல் குழு தலைவர் பாஸ்கர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் முன்னிலையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முருங்கம்பாக்கம் வில்லியனூர் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராசரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதில் முருங்கம்பாக்கம் வில்லியனூர் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராசரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அறங்காவல் குழு நிர்வாகிகள் கணபதி, கிருஷ்ணராஜ், கிருஷ்ணன், கணபதி, சத்தியமூர்த்தி மற்றும் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காமராசரின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இவ்விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நடைபெற்ற விழாவில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராசர் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் காமராசர் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே தொகுதி தலைவர் முருகராஜ் தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவில் அரியாங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர் அன்பழகன், ஹரிகிருஷ்ணன், பரசுராமன், தண்டபாணி, கிருஷ்ணன், சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் இளங்கோவன், பொருளாளர் செல்வ கணபதி, இளைஞர் அணி தலைவர் மணிகண்டன், செயலாளர் முருகையன், செல்வகுமார் மற்றும் சுப்ராயன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலவழித்துறை மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இணைந்து ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலவழித்துறை மற்றும் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இணைந்து ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி அஸ்மா வரவேற்புரை வழங்கினார். நலவழித்துறை இயக்குனர் செவ்வேல் தலைமை தாங்கினார். துணை இயக்குனர் பொது சுகாதாரம் சமீம் நிஷா, துணை இயக்குனர் தகவல் கல்வி மற்றும் தொடர்பு டாக்டர் ரகுநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி மருத்துவ முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்திற்கான பரிசோதனைகள், மஞ்சள் காமாலை பரிசோதனை, காசநோய் பரிசோதனை, கண் பரிசோதனை, பல் பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது. 70 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் உலகின் மிகப்பெரிய இலவச காப்புரிமை திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் உடனடியாக இணைந்து கொள்ள பதிவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செவிலிய அதிகாரிகள், பெண் சுகாதார மேற்பார்வையாளர், கிராமப்புற செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள்,
சுகாதார உதவி ஆய்வாளர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர். எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட அதிகாரி டாக்டர் அருள் விசாகம் நன்றி உரையாற்றினார். பசித்தோருக்கு உணவளிக்கும் சீரிய சிந்தனைப்படி சமூக சேவகர் ஜோசப் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தை வழங்க உள்ளார். இந்த அன்னதானமானது தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பசித்தோருக்கு உணவளிக்கும் சீரிய சிந்தனைப்படி சமூக சேவகர் ஜோசப் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்க உள்ளார். இந்த அன்னதானமானது தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்.